நமஸ்காரம் ஜீசஸ். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆனால் சிலவங்க ரொம்பவே யோசிக்கிறாங்க போல இருக்கு. யோசிக்கணுங்க. வாழ்க்கையில் யோசிக்கலைன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய மனைவியினுடைய காரியத்தில், உங்கள் கணவனுடைய காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில், தாய் தகப்பனை பார்க்கிற காரியத்தில், இப்பேற்பட்ட அநேக காரியங்கள், சகோதர சகோதரிகள், இந்த காரியத்துலலாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாட்களில் அநேகர் என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறது இல்லை. கல்யாணம் முடிஞ்ச உடனே யாரும் வேண்டாம், மனைவி கணவன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இருந்துறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா 10 கற்பனையில் சொல்லுது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா நீ அந்த காரியத்தை செஞ்சே ஆகணும். 10 கற்பனையை நம்ம கடைபிடிக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசிக்கணும். எதுக்காக தெரியுமா? உங்களுடைய ஃபியூச்சர், அதாவது வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு யோசித்து பிளான் செய்யணும். அதுக்காகத்தான் யோசிக்கணும். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்க, என்னுடைய கணவர் இருக்கிறாங்க, அதற்காக நான் சேமிக்கணும். இந்த வயதிலே நம்ம எவ்வளமாக இருக்கும்போதே சேமித்து வைக்கும் பொழுது தான் நம்ம வருகிற நாட்களிலே சந்தோஷமாக இருக்க முடியும், கவலைப்படாத படிக்க. ஆனால் இந்த நாட்களில் கல்யாணம் ஆன உடனே பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் அது கொடுப்பது. அது வேண்டான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றையும் அழகாயும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்து வாய்த்திருக்கிறார். பலுகி பெருகுங்கள் என்று சொன்னதை சத்துருவானவன் இதோ தந்திரமாக அதுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதனால அப்படி பண்ணாதீங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த நாட்களில ஞானமாய் நடந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து கேலி பண்றாங்க. முட்டாளா நடக்கிறவங்களுடைய நடக்கைய எல்லாரும் ரொம்பவே ஆதரித்து கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி நாட்கள் ஆயிப்போச்சு. ஆனா அப்படி இல்லைங்க. ஞானமாய் நீ நடந்து கொண்டால் பின்னாலே நீ சந்தோஷமாய் ஜீவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்க ஞானமா நடக்கலன்னா யோசிங்க. சம்பாதிக்கிறீங்க எல்லாரும், ஆனா அந்த சம்பாதியம் வந்துட்டு மாதம் முடிவதற்கு முன்னதாகவே 25 நாள்லயே காலி ஆயிடுது. யோசிக்கிறதுல என்னுடைய மாதம் முடியணும், இந்த மாதத்துல நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலிலே நீ கர்த்தருக்கு கொடுத்து பிறகு நீ காரியங்களை செய்தாயானால் அந்த முழு மாதமும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கடன் வாங்க மாட்டாய். ஆனா இந்த நாட்கள்ல 25ஆம் தேதியே கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடனை தீர்க்கிறதுக்கே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். கடனை அடைக்க கடனை வாங்கி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியாக அல்லங்க. நாம சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் கடன் இல்லாமல் வாழணும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். பாருங்க, கர்த்தருடைய வசனம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 30வது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 வாசிக்கிறேன். பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. சிறிது தாங்க அவைகள், அதாவது அதுகள் மிருகங்கள், பிராணிகள், அதுகள்லாம் அதுக்கே என்ன இருக்குதான், ஞானம் இருக்குது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அந்த எறும்பு பாருங்க, கோடை காலத்துல எதற்கான, குளிர்காலத்தில் மழை காலத்துல அவை வெளியே வந்தா செத்து போயிடும், தண்ணி அடிச்சிட்டு போயிடும். அதனால கோடை காலத்துல வெளியே வந்து என்ன பண்ணுதான், சம்பாதிக்குது. நம்ம சம்பாதிக்கிறோமா? இந்த நாட்கள்ல ஆண்கள் சம்பாதிக்காத படிக்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்கள பொண்ணுங்களை பார்த்துக்கிறது இல்லை, மனைவியை பார்த்துக்கிறது இல்லை. குடிச்சு விழுந்து அவங்க கிட்ட இருக்கிற காரியங்களை பிடுங்கி அந்த காரியங்களை தான் செய்யறாங்களே தவிர பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் இன்றைக்கு ஞானத்தோடு கூட நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த சிறு எறும்புவே அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துக்கிறார். நீங்க யோசிக்க வேண்டும். அடுத்ததாக, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழி முசல்களும். பாருங்க, அது கீழே இருந்தா தண்ணி அடிச்சிட்டு போகணும், மேல போய் என்ன பண்ணுதான், மலைகளிலே தோண்டி அது ஜீவிக்கிறது, தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து கொள்வதற்காக. ஆமென். அந்த பிராணிக்கு என்ன பண்ணுது, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு அதுக்கு ஞானம் இருப்பதனால் போய் மேல வைத்து அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறது. இன்றைக்கு பிள்ளைங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஃபீஸை கட்டணும், நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு மனைவியின் மேல் பாரத்தை போடுறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, ஆனா தோல் கொடுக்கிறவங்க மிகவும் குறைவா இருக்கிறார்கள். அது மன வருத்தமான காரியமா இருக்கிறது. அடுத்ததாக, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். பாருங்க, அந்த வெட்டுக்கிளி
அதுங்க கூட என்ன பண்ணுது? ஞானமாய் காரியங்களை செய்யுது. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஆமென். இந்த சிலந்தி பூச்சி கூட பாருங்க எவ்வளவு அழகா தன்னுடைய வீட்டை கட்டுது. உன்னுடைய வீட்டை நீ அழகா கட்டுறியா? இல்லையே, அது ரொம்ப தாறுமாறா இருக்குது. நீ திரும்பி பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, உன் வீடு எப்படி இருக்குது. இன்றைக்கு ஞானமாய் எறும்பை போல ஏற்ற காலத்தில் சம்பாதிக்கும் சேர்த்து வைக்கும் நீங்கள் ஞானத்தோடு கூட நடந்து கொண்டால் கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து கையை பிடித்து உயர்த்தி கற்பாரின் மேல் நிறுத்துவார். ஆமே. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த சிறு எறும்பின் இடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அநேகர் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஞானமா இல்லாவிட்டால் கர்த்தாவே, சேமிக்காமல் இருந்தால் கர்த்தாவே, தன்னுடைய வாழ்க்கை யோசிக்காமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தாவை யோசித்து அவர்கள் முடிவெடுக்கட்டும். என்னுடைய பிற்கால வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய தாய் தகப்பனை நான் இதோ பாதுகாப்பேன், அவர்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் கண்டிப்பாக அவர்களை பராமரிப்பேன் என்று சொல்லி, தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி, தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளும் பொறுப்பேற்குவேன் என்று சொல்லி எல்லாரும் முடிவு எடுக்கட்டும். கர்த்தாவை பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில எல்லாரும் பொறுப்பேற்று கர்த்தாவே ஞானமாய் நடந்து தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் இருக்க பிளான் செய்வதற்காக அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். அப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே நீர் பொறுப்பேற்று அவர்களை கர்த்தாவே உம்முடைய வழியிலே வழி நடத்துவதற்காக நன்றி. அதனால் அவர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே அதில் நடக்கட்டும் ஐயா. அப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வசனத்தையும் வாசித்து அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம். ஜீசஸ்.